வணக்கம். நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போ ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸில் கான்சனன்ட்ஸ் வித் பிக்சர்ஸோடு பார்க்க போகிறோம். கான்சனன்ட்ஸ் அப்படின்னா மெய் எழுத்துக்கள். அதில் ஃபஸ்ட்டு கான்சனன்ட் வரிசையான க, 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 அங். இதை இப்போ பிக்சர்ஸோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காசே கபூத்தர். காசே அப்படின்னா அப்படின்னா ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படின்னா அப்படின்னு சொல்கிறது தான் மீனிங். கபூத்தர் அப்படின்னா புறான்னு அர்த்தம். இந்த காவை அழுத்தி சொல்லக்கூடாது, லைட்டாக சொல்லணும். கண்மணி, கன்னம். இது காசே கர்கோஷ். கர்கோஷ் அப்படின்னா முயல்னு அர்த்தம். கப்பல், கதீஜா, கேஹெச்ஏ கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அடுத்து காசே கமலா. கமலா அப்படின்னா பூந்தொட்டி. கணபதி, கவனி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காசே கர். கர் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். காயத்ரி அந்த மாதிரி. அங்குசே அங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஹிந்தியில் இந்த அங்குக்கும் இந்த ஞாவுக்கும் எந்த விதமான பிக்சர்ஸும் கிடையாது. நம்ம இந்த சவுண்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது சா வரிசை. சா, சா, ஜா, ஜா, ஞா. சானே ஷர்கா அப்படின்னா ஸ்பின்னிங் வீல், அதாவது காந்தி சுற்றுவார் இல்லைங்களா, அந்த ராட்டை. சட்டை, இந்த ஷா, இந்த சவுண்டு கம்மியாக சொல்லணும். அடுத்தது சா, சத்ரி அப்படின்னா அம்பர்லா, குடைன்னு அர்த்தம். அச்சம், இச்சு சா சேர்த்து சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இது அச்சம் அந்த மாதிரி. ஜாசே ஜஹாஜ். ஜஹாஜ்னா இந்த ஷிப்பு. இந்த ஜக்கு, இந்த ராஜன், இந்த ஜா சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் இந்த ஜாசே ஜஹாஜ். ஜாசே ஜண்டா. ஜண்டா அப்படின்னா ஃப்ளாகுன்னு அர்த்தம். ஜானவி, ஜான்சி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் ஜாவை இழுத்து சொல்கிறோம் இல்லைங்களா, ஜா அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஜா. அடுத்தது ஞா, ஞாயிறு. இந்த ஞா சொல்கிறோம் இல்லைங்களா, இது. அடுத்தது டா வரிசை. டா, தா, டா, தா, நா. டாசே டமாட்டர். டமாட்டர்னா தக்காளின்னு அர்த்தம். சட்டம், இந்த டா சொல்கிறோம் இல்லைங்களா, இது. அடுத்தது தாசே தத்தேரா. தத்தேரா அப்படின்னா இந்த இரும்பை வச்சு இரும்பை உருக்கி வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் தத்தேரா. இந்த பட்டம், இந்த ட, இட்ட அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அது. டாசே டப்பா, டால்ஃபின் இது. தாசே டோல், ட்ரம். டமாரம், டோலக் இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் தா. நாசே, இது நா. இது அண்ணன், பணம், வனம், இந்த நா சொல்கிறோம் இல்லைங்களா, இது. அடுத்தது தா வரிசை பார்க்கலாம். தா, 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 நா. இதில் ஃபஸ்ட்டு தா, தராஜு. தராஜு அப்படின்னா நம்ம வெயிட்டு பார்ப்போம் இல்லைங்களா, தராசு, அதுதான். தங்கம், தட்டு, தர்பூசணி இது சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் தா. அடுத்தது தா, ரதம், தம், தா, தா, தாமரை அழுத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அடுத்தது தவாத். தாசே தவாத். தவாத் அப்படின்னா இங்க் பாட். மதன், இந்த தாவை அழுத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அது தவாத். மதன், அது. வதன் அந்த மாதிரி. தாசே தனுஷ். தனுஷ், தனம் எப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அது. நாசே நல். நல்லுன்னா பைப்புன்னு அர்த்தம். நகரம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இப்போ தாவரிசை பார்த்தாச்சு. அடுத்தது பாவரிசை. பா, பாசே பத்தங். பத்தங்னா பட்டம்னு அர்த்தம். பாசே ஃபல். ஃபல் அப்படின்னா இது பான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபான்னு சொல்லுவாங்க. ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸுன்னு அர்த்தம். இந்த பவன் சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த ஃபல். பாசே பக்ரி. பக்ரி அப்படின்னா ஆடு, பலம், அது. பாசே பாலு. பாலுன்னா கரடி, நம்ம தமிழ்லேயும் பாலு அப்படின்னு பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அடுத்தது மா. மாசே மச்சிலி. மச்சிலி அப்படின்னா மீனுன்னு அர்த்தம்.
மல்லி, மணம், மணல் அப்படின்னு மா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மா. யாசே யக்யா அப்படின்னா யாகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, வியப்பு, இந்த யாவை குறிக்கிற இந்த யா தான் யஹ்யா. ராசே ரேல், ரதி, ரதம், ரணம், இந்த ராவை குறிக்கிறது தான் இந்த ரா. லாசே லட்கா, லடுக்கா அப்படின்னா பையன் அர்த்தம், லட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லா. அடுத்தது வாசே வஜன், வஜன்னா வெயிட்னு அர்த்தம். வண்ணம், வண்டு, வட்டம், வத்தல், இந்த வா குறிக்கிற சொல் தான் வா. அடுத்தது ஷா, ஷா, சா, ஹா, இந்த வரிசை. இதில் ஷமக் அப்படின்னா இந்த சங்குன்னு அர்த்தம். சர்பத், தமிழ்லேயும் இந்த சங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சத்தம், இந்த ஷா, SHA. அடுத்தது ஷாசே ஷட்கோன், ஷட்கோன்னா அந்த அருங்கோண இந்த வடிவம். இந்த ஷாஜஹான் அப்படின்னு இந்த வடமொழி சொல் குறிப்போம் இல்லைங்களா, அது. சாசே சப்ஜி, சப்ஜி அப்படின்னா காய்கறிகள். சரஸ்வதி, இந்த ஷாவை குறிக்கிறது தான் இந்த ஷா. ஹாசே ஹாத்தி, ஹாத்தி அப்படின்னா எலஃபண்ட், அதாவது யானை. இந்த ஹனுமான் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது. அடுத்தது ஷ்ரா, இதுக்கு இந்த ஷ்ரக், ஆனால் இது அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், ஷ்ரா. அடுத்தது க்ஷா, சத்ரிய, கக்ஷா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சத்ரியனா வாரியர் அப்படின்னு அர்த்தம். இது ட்ரா, இந்த எழுத்து ட்ரா. த்ரிஷூல், த்ரிஷூல்னா சாமி கையில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது. த்ரிஷா, பவித்ரா, பவித்ரம், திரிசூலம், அந்த மாதிரி இது. அடுத்தது ஞாசே ஞானி, ஞானி அப்படின்னா நல்லா படித்து தெரிஞ்சவங்க. இங்கே ஞா, இக்கு போட்டு ஞா, நான் இதை ஞான்னு சொல்லுவாங்க, ஞானி. இதுக்கு இந்த படத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு கிடையாது. நம்ம அந்த சவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இதை பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம ஒவ்வொரு லெட்டர் பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வரிசையை பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.